ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு மோர் குழம்பு இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதோட டேஸ்ட் ஒன்றுமே நல்லாயிருக்கும். அதுக்கு நான் வெள்ளை பூசணிக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வேக வைக்கிறேன். இது வேகிற கேப்பில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், சீரகம், கொஞ்சோண்டு அரிசி, 4 பச்சை மிளகாய் எடுத்து மிக்ஸியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்து அதையும் நான் என்ன பண்ணால் மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பூசணிக்காய் நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுக்க எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடுறேன். இப்போ வந்துட்டு இதுக்கு வந்துட்டு நான் மோர் மிளகா எடுத்துருக்கேன். இந்த மோர் மிளகா நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு ஹோட்டல் ஸ்டைலில் வந்துட்டு அதோட டேஸ்ட்டு வேணும், இல்லை அந்த கலர்ஸ் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்க லைட்டாக. இப்போ இந்த தாளிப்பு எல்லாமே இந்த குழம்பு கூட ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், இதோடைய ஸ்பெஷல் என்னென்னா மோர் மிளகா தான். இந்த சாதத்தோடு நீங்கள் இந்த மோர் மிளகா வச்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டை வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.